ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் சூப்பரான 2 ஐஸ்கிரீம் ரெசிபீஸ் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து பீட்ரூட் ஐஸ்கிரீம் அண்ட் இன்னொன்று லெமன் மின்ட் ஐஸ்கிரீம். ரெண்டுமே ரொம்ப ஹெல்த்தியான ஐஸ்கிரீம் அண்ட் இதை ரொம்ப ஈஸியாக வீட்லேயே நாம் செஞ்சிடலாம். சம்மர் டைம் அண்ட் நாம் வெளியில் போக முடியாத சிச்சுவேஷனால் கிட்ஸ் எல்லாம் ஐஸ்கிரீமை ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க. ஸோ நாம் இந்த மாதிரி ஈஸியான அண்ட் ஹெல்த்தியான ஐஸ்கிரீம்ஸை வீட்லேயே செஞ்சு கொடுத்தோம்னா அவங்களுக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் நாம் பீட்ரூட் ஐஸ்கிரீம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த பீட்ரூட் ஐஸ்கிரீமை பீட்ரூட் பிடிக்காத கிட்ஸ் கூட கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா இது அவ்வளோ சூப்பராக இருக்கும் அண்ட் கடையில் வாங்குகிற ஐஸ்கிரீம்ஸ் மாதிரியே அதே க்ரீமி டெக்ஸ்சரில் இருக்கும். இப்போது இந்த ஐஸ்கிரீமை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மீடியம் சைஸ் பீட்ரூட் எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மேலே அண்ட் கீழே மட்டும் கட் பண்ணிவிட்டு ஒரு கிண்ணத்தில் வச்சுக்கோங்க. தோல் எல்லாம் சீவ வேண்டாம், ஜஸ்ட் மேலே அண்ட் கீழே மட்டும் கட் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் எடுத்துக்கணும். அப்புறம் அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இதை குக்கரில் வச்சு ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கணும். ஸோ தட் அந்த பீட்ரூட் இப்போது நல்லா வெந்திருக்கும். இப்போது அந்த பீட்ரூட் தோலை எடுத்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும். அதை பீட்ரூட் வேக வச்ச தண்ணியை கூட வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதில் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் அண்ட் அப்புறம் கொஞ்சம் சால்ட் அண்ட் சுகர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம். அது அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போது பீட்ரூட் தோல் எடுத்துட்டு கட் பண்ணி மிக்சியில் போட்டு அதை நல்லா அரைச்சிக்கணும். அப்புறம் அதில் 1/3 கப் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு கூடவோ குறைச்சோ ஆட் பண்ணிக்கலாம். இப்போது சுகரையும் சேர்த்து நல்லா பீட்ரூட் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு பவுலில் 2 கப் ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்திருக்கேன். என்னோட 1 கப் 250 ml, ஸோ நான் 500 ml ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்திருக்கேன். இப்போது இதில் அந்த பீட்ரூட் பேஸ்ட் ஒரு 3/4 கப் சேர்த்துருக்கேன். அப்புறம் அதை ஒரு விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கணும். இப்போது நல்லா பீட் பண்ணியாச்சு. கலர் செம்மையாக இருக்குது. அடுத்து இதில் கொஞ்சமாக ரோஸ் மில்க் எசன்ஸ் ஆட் பண்ணிக்கணும். இது சும்மா கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும். இந்த ரோஸ் மில்க் எசன்ஸ் ஆட் பண்ணனால பீட்ரூட் டேஸ்ட் வராது. ஸோ பீட்ரூட் பிடிக்காத கிட்ஸ் கூட கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ஆனால் இந்த எசன்ஸ் ஆப்ஷனல் தான். ஸோ பீட்ரூட் பிடிச்ச கிட்ஸ்க்கு இந்த எசன்ஸ் ஆட் பண்ணாமல் கூட அப்படியே கொடுக்கலாம். இப்போது இதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அந்த க்ரீம் லைட்டாக திக்கான மாதிரி வரும். அது வர நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு ஃப்ரீசர் சேஃப் பவுலில் அந்த பீட்ரூட் க்ரீமை ஊற்றி ஃப்ரீசரில் வச்சிடுங்க. ஒரு 6 hours அப்படி இல்லைனா ஒரு ஃபுல் நைட் வச்சா அது செட் ஆகிடும். அப்புறம் அதை எடுத்து இந்த மாதிரி ஐஸ்கிரீம் ஸ்கூப் யூஸ் பண்ணியோ இல்லைனா நம்ம வீட்டில் நார்மலாக யூஸ் பண்ணுற கரண்டியை வச்சோ ஸ்கூப் பண்ணி எடுத்தால் நம்ம சூப்பரான பீட்ரூட் ஐஸ்கிரீம் ரெடி. இது சான்ஸே இல்லை, செம சூப்பராக இருக்கும் அண்ட் இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. அந்த க்ரீமி டெக்ஸ்சரை பாருங்கள், ஜஸ்ட் அது அப்படியே மெல்ட் ஆகும் உங்கள் நாக்கில். ஸோ இந்த பீட்ரூட் ஐஸ்கிரீமை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கிட்ஸ்க்கு கண்டிப்பாக அது ரொம்ப பிடிக்கும். இப்போ அடுத்து நாம் லெமன் மின்ட் ஐஸ்கிரீம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். லெமனும் சரி மின்ட்டும் சரி நம்ம உடம்புக்கு நல்ல ஒரு கூல்னஸ் கொடுக்கும். அதுவும் இந்த சம்மருக்கு இந்த லெமன் அண்ட் மின்ட் காம்பினேஷனில் ஐஸ்கிரீம் சாப்பிட்டா செம்ம சூப்பராக இருக்கும். இப்போ இந்த லெமன் மின்ட் ஐஸ்கிரீம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் 2 கப் தண்ணி எடுத்திருக்கேன். அப்புறம் அதில் ஒரு 1/2 கப் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். இதுலேயும் நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு சுகரை கூடவோ குறைச்சோ சேர்த்துக்கலாம். அப்புறம் அதை அடுப்பில் வச்சு நல்லா மெல்ட் பண்ணிக்கணும். இப்போது நம்ம சுகர் வாட்டர் ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா ஆற விடணும். அப்புறம் ஒரு 1/4 கப் புதினா எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் 2 முழு லெமனோட ஜூஸ் எடுத்துக்கணும். அப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் அந்த புதினாவையும் இந்த லெமன் ஜூஸையும் ஊற்றி நல்லா அரைச்சிக்கணும். இப்போது இந்த அரைச்ச மின்ட் பேஸ்ட்டை அந்த சுகர் வாட்டரில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்புறம் அந்த சுகர் வாட்டர் நல்லா ஆறுனதும் இதை ஃபில்டர் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த ஐஸ்கிரீம் மோல்டுலேயோ இல்லை டம்ளர்லேயோ ஊற்றி ஃப்ரீசரில் வச்சுக்கணும். பட் நான் ஃபில்டர் பண்ணலை, ஏன்னா எங்களுக்கு மின்ட் பிடிக்கும். ஸோ நான் இந்த ஜூஸை அப்படியே என்னோடய மோல்டில் ஊற்றிட்டு க்ளோஸ் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுட்டேன். இந்த மாதிரி
மாதிரி மோல்ட் இல்லைன்னா ஒரு டம்ளரில் ஊற்றிட்டு மேலே அலுமினியம் ஃபாயில் ஷீட் வச்சு கவர் பண்ணிவிட்டு சென்டரில் ஒரு ஹோல் போட்டு அதில் ஸ்டிக் வச்சுட்டு ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். இது மினிமம் 6 hours அப்படி இல்லைன்னா ஒரு ஃபுல் நைட் ஃப்ரீசரில் வச்சா செட் ஆகிடும். அப்புறம் எடுத்து டேப்பில் ரன்னிங் வாட்டரில் கொஞ்ச நேரம் மோல்டை காமிச்சா அதை ஈஸியாக எடுத்துடலாம். ஸோ அவ்வளோதான், நம்ம கூலான லெமன் மின்ட் ஐஸ்கிரீம் பாப்சிக்கல் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஈஸியான ஐஸ்கிரீம்ஸ் எல்லாம் நாமளே வீட்டில் அடிக்கடி செஞ்சு கொடுத்தோம்னா கிட்ஸ் கண்டிப்பாக கடையில் விற்கிற ஐஸ்கிரீம்ஸை கேட்கவே மாட்டாங்க. அண்ட் நமக்கும் நம்ம கிட்ஸ் ஹோம்மேட் ஐஸ்கிரீம்ஸ் தான் சாப்பிட்றாங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக அண்ட் ரிலாக்ஸ்டாக இருக்கும். ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய நியூ வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். தேங்க்யூ.